நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பொதுமக்கள் தொடர்பு டிஓஎம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல் அல்லது ஜிஓஎம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் கோட் 172 முக்கிய வினா விடைகளை தொகுப்பாக ஒரு மதிப்பெண் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தொகுப்பில் முதல் கேள்வி, பொதுமக்கள் தொடர்பு என்பது ஒரு சமுதாய சித்தாந்தம், வாழ்வியல் நெறிமுறை, அன்றாட வாழ்விற்கான ஊக்குவிப்பு என்று கூறியவர் கே. குல்கர். பொதுமக்கள் தொடர்பு என்பது ஒரு சமுதாய சித்தாந்தம், வாழ்வியல் நெறிமுறை, அன்றாட வாழ்விற்கான ஊக்குவிப்பு என்று கூறியவர் கே. குல்கர். நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டிற்காக நீ என்ன தியாகம் செய்தாய் என எண்ணி பார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியவர் ஜான் எஃப் கென்னடி. மேஜைகளில் வைக்கப்படும் தேசிய கொடியின் அளவு 150க்கு 100 மில்லிமீட்டர் வடிவம் கொண்டது. மேஜைகளில் வைக்கப்படும் தேசிய கொடியின் அளவு 3:2 என்ற அளவில் இருக்க வேண்டும். 3 பக்க அகலமும் 2 பக்க உயரமும் கொண்டதாக இருக்க வேண்டும். மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழு வருடத்திற்கு குறைந்தபட்சம் 2 முறை கூட்ட வேண்டும். தமிழ்நாடு இன்றியமையா பராமரிப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட நாள் 26/1/2002. தமிழ்நாடு இன்றியமையா பராமரிப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட நாள் 26/1/2002. வரதட்சணை தடை சட்டம் இந்தியாவில் முதலில் அமலுக்கு வந்த ஆண்டு 1961. வரதட்சணை தடை சட்டம் இந்தியாவில் அமலுக்கு வந்த ஆண்டு 1961 முதல். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் இயங்கும் தேசிய குழுவின் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் இயங்கும் தேசிய அளவிலான குழுவின் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி அங்கம் வகிக்கிறார். பொதுமக்களை பயிற்றுவிப்பதற்கான முறைகள் கேட்ச்வேர்டு மூலமாக விளக்கப்பட்டுள்ளது. CUT, PUT. தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 படி ஆவணங்கள் பார்வையிட முதல் 1 மணி நேரத்துக்கு இலவசம். பின்வரும் ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் ரூபாய் 5 என கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. உழவர் பாதுகாப்பு திட்டத்தின்படி பதிவு பெற்ற உறுப்பினர் ஒருவர் தனது பதிவை புதுப்பித்துக் கொள்ள தவறினால் தவறிய ஆண்டுக்கு ஒரு முறை ரூபாய் 5 கட்டணம் செலுத்த வேண்டும். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2007 விதி 9 படி உத்தரவிடப்படும் மாதாந்திர பராமரிப்பு தொகை ரூபாய் 1000ற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தின்படி மாதாந்திர பராமரிப்பு தொகை ரூபாய் 1000ற்கு மிகாமல் இருக்க வேண்டும். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 படி பிரிவு 8 எதை குறிக்கும் தகவலை வெளிப்படுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. பாதுகாப்பு, நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான தகவல்களை வெளிப்படுத்துவதிலிருந்து தகவல் அறிவு உரிமைச் சட்டம் 2005 பிரிவு 8 குறிப்பிடுகிறது. தேசிய வாரம் கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் 6 முதல் 13 வரை. தேசிய வாரம் கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் 6 முதல் 13 வரை. நிலநடுக்கம் அதிக அபாயம் உள்ள மண்டலம் வரைபடத்தில் ஆரஞ்சு வண்ணத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் அதிகமான அபாயம் உள்ள மண்டலமாக வரைபடத்தில் ஆரஞ்சு வண்ணத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. இந்திய வரதட்சணை சட்டம்
திருத்தச் சட்டத்தின்படி இந்திய தண்டனை சட்டத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள பிரிவு 304B. இந்திய வரதட்சணை தடுப்புச் சட்டத்தின்படி இந்திய தண்டனை சட்டத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட சேர்க்கப்பட்ட பிரிவு 304B. மனுநீதி திட்டம் செயல்பாடுகள் குறித்த வருவாய் நிர்வாக ஆணையர் 3 மாதங்களுக்கு ஒரு முறை அரசுக்கு விரிவான அறிக்கை அனுப்ப வேண்டும். மனுநீதி திட்டம் செயல்பாடுகள் குறித்த வருவாய் நிர்வாக ஆணையரின் அறிக்கைகள் 3 மாதத்திற்கு ஒரு முறை அரசிற்கு அனுப்ப வேண்டும். மாவட்ட ஆய்வுக்குழு அலுவலர் 1/7/2015 ஒரு அலுவலகத்தில் திடீர் ஆய்வு செய்த ஆய்வறிக்கையின் பேரில் பதில் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 15/7/2015. 15 தினங்களுக்குள் அவருக்கான ஆய்வு அறிக்கை அனுப்பப்பட வேண்டும். சிறு மற்றும் குறு விவசாயிகள் என்பது யார்? 2.5 ஏக்கர் நஞ்சு நிலம் அல்லது 5 ஏக்கர் புஞ்ச நிலம் அளவில் கொண்ட உரிமையாளர் சிறு மற்றும் குறு விவசாயிகளாக கருதப்படுகிறார்கள். புகார் பிரிவு மாவட்ட அலுவலகத்தில் ஏற்படுத்த வேண்டும். புகார் பிரிவு மாவட்ட தலைமை அலுவலகங்களில் ஏற்படுத்த வேண்டும். பட்டியலில் கண்ட வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி மாநில விழிப்புணர்வு கண்காணிப்பு குழுவின் தலைவராக முதலமைச்சரும் அந்த மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியரும் அங்கம் வகிக்கிறார்கள். அடுத்து, மக்கள் குறைதீர்க்கும் நாளில் முதல் முறையாக அளிக்கப்படும் மனுவிற்கு வெள்ளை நிற ஒப்புகை அட்டை வழங்கப்படும். மக்கள் குறைதீர்க்கும் முதல் நாளில் முதல் முறையாக அளிக்கப்படும் புதிய மனுவிற்கு வெள்ளை நிற ஒப்புகை அட்டை வழங்கப்படும். பழைய குறைதீர்க்கும் மனுவிற்கு இளஞ்சிவப்பு நிறம் ஒப்புகை அட்டையாக வழங்கப்படும். தங்க நகைக்கான தரச்சான்று ஹால்மார்க் ஆகும். தங்க நகைக்கான தேசிய அளவிலான தரச்சான்றுக்கு ஹால்மார்க் என பெயரிடப்பட்டிருக்கிறது. மனுநீதி திட்டத்தின் கீழ் முதியோர் உதவித்தொகை கோரி வரப்பெறும் மனுக்கள் மீது எத்தனை நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும்? 6 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும். மனுநீதி திட்டத்தின் கீழ் முதியோர் உதவித்தொகை கோரி வரப்பெறும் மனுக்கள் மீது 6 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அவரது அலுவலகங்கள் தலைமைகளில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் திங்களன்று நடத்தப்பட வேண்டும். தூய நிர்வாகம் என்று எதிர்பாராத ஆய்வு மாவட்ட தணிக்கை அலுவலர் வருடத்திற்கு எத்தனை மாவட்ட மண்டல அலுவலகங்களில் விரிவாக தணிக்கை செய்யப்பட வேண்டும்? விரிவான அறிக்கை 12ம் திடீர் ஆய்வுகள் 10ம் மேற்கொள்ள வேண்டும். தமிழரசு பத்திரிகை ஆங்கில மொழியில் காலாண்டு அளவில் வெளியிடப்படுகிறது. தமிழ் மொழியில் மாதாந்திரம் வெளியிடப்படுகிறது. மேஜைகளில் வைத்து பயன்படுத்தக்கூடிய தேசிய கொடியின் அளவு 150க்கு 100 மில்லிமீட்டர் என்ற அளவில் இருக்கும். 3:2. இழப்பீடு கோரும் பொருட்களின் மதிப்பு 1 கோடிக்கு மேல் உள்ள வழக்குகளை தேசிய குழு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும். இழப்பீடு கோரி பொருட்களின் மதிப்பு 1 கோடிக்கு மேல் உள்ள வழக்குகளை தேசிய குழு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும். குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986 படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பணியில் அமர்த்துவது சட்டப்படி குற்றமாகும். தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 4(1) ஆவணா குறித்த விவரம் ஒவ்வொரு துறை தலைமையின் அலுவலருக்கும் இச்சட்டம் தொடங்கப்பட்ட 120 நாட்களுக்குள் வெளியிட வேண்டும். தகவல் அறியும் உரிமை சட்ட பிரிவு 4(1) படி இது குறித்த ஒவ்வொரு துறையின் தலைமை அலுவலருக்கும் இச்சட்டம் தொடர்பாக 120 நாட்களுக்குள் வெளியிட வேண்டும். 4 மாத காலத்திற்குள். கீழ்கண்ட எந்த சட்டத்தில் உறுப்பினராக பதிவு செய்வதற்கு பதிவினை புதுப்பித்துக் கொள்வதற்கும் கட்டணமில்லை.
கீழ்கண்ட எந்த சட்டத்தில் உறுப்பினராக பதிவு செய்வதற்கும் பதிவினை புதுப்பித்துக் கொள்வதற்கும் கட்டணம் இல்லை. உழவர் பாதுகாப்பு திட்டம். மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழு ஆண்டிற்கு 2 முறை கூடி நுகர்வோர் உரிமைகளை அமல்படுத்தும் மற்றும் மேம்படுத்தும் குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும். நிலச்சரிவில் அதிகம் பாதிக்கப்படும் பகுதி இளம் சிவப்பு வண்ணத்தில் குறியிடப்படுகிறது. நிலநடுக்கத்தின் தீவிரம் அந்த அளவுகோலில் அளக்கப்படுகிறது. மெர்காலி எனும் அளவுகோலினால் நிலநடுக்கத்தின் தீவிரம் அளவிடப்படுகிறது. வரதட்சணை. இறப்பிற்கு காரணமாக கண்டறியப்பட்ட குற்றவாளிக்கு வழங்கப்படும் அதிகபட்ச சிறை தண்டனை ஆயுள் தண்டனை 14 ஆண்டுகளாக இருக்கும். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் மாவட்ட விழிப்புணர்வு கண்காணிப்பு குழு தலைவர் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் மாவட்ட விழிப்புணர்வு கண்காணிப்பு குழுவின் தலைவராக மாவட்ட ஆட்சியர் செயல்படுகிறார். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நிகழ்ச்சி நடத்த 2 ஆண்டு காலத்துக்குள் புகார் செய்ய வேண்டும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நிகழ்ச்சி நடத்த 2 ஆண்டுகள் காலத்திற்குள் புகார் செய்ய வேண்டும். தேசிய அளவிலேயே தேசிய சேவையே உயிர் மூச்சாய் இருக்க வேண்டும் என கூறியவர் மகாத்மா காந்தி. தேசிய சேவையே உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் என கூறியவர் மகாத்மா காந்தி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரப்படும் தகவல் தனி மனிதனுக்கு உயிருக்கும் விடுதலைக்கும் தொடர்புடையதாக இருந்தால் 48 மணி நேர காலத்திற்குள் தகவல் வழங்கப்பட வேண்டும். பட்டியலில் கண்ட சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கான காப்பு பாசறை குழுவின் பொறுப்பு அலுவலர் யார்? காவல்துறை தலைவர் அதன் பாதுகாப்பு பொறுப்பு அதிகாரியாக செயல்படுகிறார். அடுத்து பொதுமக்கள் தொடர்புத்துறை இயக்கத்தின் கேட்ச்வேர்டாக ODIPPO பயன்படுத்தப்படுகிறது. விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் விவரங்கள் குறித்த மாதாந்திர அறிக்கைகள் ஒவ்வொரு மாதமும் கீழ்கண்ட தேதிக்குள் வருவாய் நிர்வாக ஆணையருக்கு அனுப்ப வேண்டும். 10ஆம் தேதிக்குள் வருவாய் நிர்வாக ஆணையருக்கு அனுப்ப வேண்டும். வரதட்சணை தடைச்சட்டம் 1961 பிரிவு 3 கீழ் வழங்கப்படும் அபராதம் 5 ஆண்டுகள் குறையாத சிறை தண்டனையும் 15,000 அபராதமாகும். வரதட்சணை தடைச்சட்டம் 1961 பிரிவு 3 படி வழங்கப்படும் தண்டனை 5 ஆண்டுகள் மற்றும் 15,000 அபராதம். மாநில பொறுப்பாண்மை குழுவின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாநில பொறுப்பாண்மை குழுவின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தினால் அதிகபட்ச தண்டனை 2 வருடம் சிறையும் அல்லது 5,000 அபராதமும் வசூலிக்கப்படும். மாநில தலைமை தகவல் ஆணையர் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ்கண்டவற்றில் பிரிவு 15 படி நியமிக்கப்படுகிறார். மாநில தலைமை தகவல் ஆணையர் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் பிரிவு 15 படி நியமிக்கப்படுகிறார். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2007 படி தனது வாழ்க்கைக்கான பராமரிப்பு கோரி கோட்டாட்சியருக்கு விண்ணப்பிக்க வேண்டும். பொதுமக்கள் தொடர்பு என்பது மிகவும் பலம் வாய்ந்த கயிறு. அதனை கொண்டு சிங்கம் போன்ற வலிமை வாய்ந்த எந்த அரசையும் கவிழ்க்க முடியும் என்ற கருத்து இடம்பெற்றுள்ள நூல் நீதிசாரம். நிலநடுக்கத்தின் கடுமை கீழ்கண்ட வழிகளில் விவரிக்கப்படுகிறது. நிலநடுக்கத்தின் கடுமை 2 வழிகளில் விவரிக்கப்படுகிறது. தமிழக முதல்வரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் கீழ்கண்ட துறையின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. நில சீர்திருத்த துறையின் சார்பாக உழவர் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தமிழக முதல்வரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் கீழ் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்க வேண்டிய படிவம் 8. தமிழக முதல்வர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்க வேண்டிய படிவம் 8. நமது நாடு கீழ்கண்ட நிலநடுக்க மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியா 4 நிலநடுக்க மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியா
4 நிலநடுக்க மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. தகவல் உரிமைச் சட்டம் பிரிவு 4(1) ஆவண இடம்பெற்றுள்ள 17 வகை கடமைகள் நடைமுறைகள் ஒவ்வொரு துறையிலும் கீழ்கண்ட நாட்களுக்குள் பிரசுரிக்க வேண்டும். 4 மாதம் காலத்திற்குள் ஒவ்வொரு துறையிலும் பிரசுரிக்க வேண்டும். 120 நாட்களில். இவை மனித உரிமை மீறல்களாகும். குடும்ப வன்முறை, வரதட்சணை கொடுமை, ஈவ்டீசிங் போன்றவை மனித உரிமை மீறல்களாக கருதப்படுகிறது. பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2007 மேல்முறையீடு அலுவலராக மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2007 படி மேல்முறையீட்டு அலுவலராக மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார். அதற்கான புகார்கள் கோட்டாட்சியரிடம் வழங்கப்பட வேண்டும். அந்த விசாரணையில் மேல்முறையீடு தேவைப்படுவோர் மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகலாம். மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர் செயலர் மாவட்ட வழங்கல் அலுவலர். மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர் செயலராக மாவட்ட வழங்கல் அலுவலர் இருப்பார். பொதுமக்கள் தொடர்பு என்பது பொதுமக்களின் தேவை அறிந்து செயல்படுதல் என தெரிவித்தவர் ஜான் மில்லட். பொதுமக்களின் தொடர்பு பொதுமக்களின் தேவை அறிந்து செயல்படுதல் என தெரிவித்தவர் ஜான் மில்லட். தமிழக முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விபத்து காரணமாக ஒரு கை மற்றும் ஒரு கால் இழந்த உறுப்பினருக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 1 லட்சம். விபத்தில் முதலமைச்சரின் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விபத்து காரணமாக உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 1 லட்சம். இந்திய தேசிய கொடியின் விதிகள் கீழ்கண்ட பாகங்களான கொண்டுள்ளன. இந்திய தேசிய கொடியின் விதிகள் 3 பாகங்களை கொண்டுள்ளது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் ஆவணங்களை பார்வையிடுவதற்கு 2 மணி நேரம் 15 நிமிடத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகை 25 ரூபாய். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் ஆவணத்தை பார்வையிட 2 மணி நேரம் 15 நிமிடத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகை 15 நிமிடத்திற்கு மட்டும் கட்டணமாகவும், முதல் 1 மணி நேரம் இலவசமாகவும், அனுமதிக்கு 10 ரூபாய் வீதம் 15 நிமிடம் கூடுதல் நேரம் பார்வையிட்டதற்காக 25 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. அடுத்து பொதுமக்கள் தொடர்பு என்பது பற்றி அறிஞர் ஸ்டீபன்சன் குறிப்பிட்டுள்ள கருத்து கீழ்கண்டவாறு: பொதுமக்கள் தொடர்பு என்பது கலை மற்றும் அறிவியல் என அறிஞர் ஸ்டீபன்சன் குறிப்பிட்டுள்ளார். முக்கிய பிரமுகர்கள் நகரம் மற்றும் கிராமங்களை பார்வையிட வரும் பொழுது மக்களுக்கும் அரசுக்கும் இடைப்பட்ட அலுவலராக மக்கள் தொடர்பு அலுவலர் செயல்படுகிறார். மாவட்ட தணிக்கை பிரிவு ஆய்வு செய்யும் பணிகளில் இதுவும் ஒன்றாகும். நிதி பற்றிய ஆய்வு மாவட்ட தணிக்கை பிரிவு ஆய்வு அலுவலரின் செயல்பாடுகளில் இதுவும் ஒன்றாகும். விளம்பரங்களின் குறிக்கோள் என்பது விவரங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துவதாகவும், விளம்பரங்களின் குறிக்கோள் என்பது விவரங்களை மக்களுக்கு அளிப்பதாகும். வட்டாட்சியர் அலுவலகங்களில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் நடத்தப்பட வேண்டும். வரதட்சணை தடைச்சட்டம் 1961 முதல் ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை கீழ்காணும் அலுவலக தலைமையில் நடத்தப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் மாதத்தில் 3வது வெள்ளிக்கிழமை நடத்தப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடத்தப்படும் மனித திட்டங்கள் எந்த நிலையில் உள்ள துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்க வேண்டும். மாவட்ட அளவிலான அனைத்து துறை
சார்ந்த தலைமை அலுவலர்கள் பங்கேற்க வேண்டும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழ் நிகழ்வு நடத்த எத்தனை ஆண்டுகளுக்குள் புகார் மனு செய்யப்பட வேண்டும்? 2 ஆண்டுகளுக்குள் புகார் மனு செய்யப்பட வேண்டும். முன்னோடி பயிற்சி திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் பயிற்சி எப்பொருள் தொடர்புடையது? முன்னோடி பயிற்சி திட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகள் தொடர்புடையதாக இருக்கிறது. வன்கொடுமை சட்டத்தின் கீழ் மாவட்ட விழிப்புணர்வு கண்காணிப்பு குழு தலைவராக மாவட்ட ஆட்சியர் செயல்படுகிறார். தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் 2வது மேல்முறையீட்டு மனு கீழ்கண்ட அலுவலருக்கு செய்யப்பட வேண்டும். மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மனு செய்யப்பட வேண்டும். குழந்தை தொழிலாளர்கள் ஒழித்தல் மற்றும் முறைப்படுதல் சட்டம் 1986 படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பணியில் அமர்த்துவோர் மீது வழக்குகள் தொடரப்பட்டு எத்தனை விதமான சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன? 5 வகையான சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. தமிழக முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் வழங்கப்படும் வயது 60 வருடங்கள் வரை உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பாதிப்பு இல்லாத பகுதி மஞ்சள் நிறத்தில் குறியீடு செய்யப்படுகிறது. நிலச்சரிவு பாதிப்பு இல்லாத பகுதி மஞ்சள் வர்ணத்தில் அந்த மண்டலம் குறிக்கப்படுகிறது. முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதிவை புதுப்பிப்பதற்கு செலுத்த வேண்டிய கட்டணம் எதுவும் இல்லை. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அரசு அலுவலர் விலை பெறுமானமுள்ள பொருளை பெறுதல் என்பது குற்றமாக கருதப்படும். பிரிவு 11 படி ரூபாய் 5000ற்கு மேற்பட்ட பரிசு பொருட்களை பெறுவது குற்றமாகும். முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுக்களில் இணையதள வழியாக பதிவு செய்யும் மனுக்களின் பேரில் எக்கால அளவிற்கு குறைதீர்க்கப்பட வேண்டும்? 48 மணி நேரம். முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுக்களில் இணையதள வழியாக பதிவு செய்யும் மனுக்களின் பேரில் 48 மணி நேரத்துக்குள் குறை தீர்க்கப்பட வேண்டும். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2007 கீழ் மேல்முறையீட்டு அலுவலராக மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார். புகாரை பரிசீலனை செய்யக்கூடியவராக கோட்டாட்சியரும் அதில் ஏதேனும் குறை இருப்பின் மேல்முறையீட்டுக்கு மாவட்ட ஆட்சியரை அணுக முடியும். இயற்கை பேரிடர், பெரிய அளவில் இயற்கை பேரிடர் என எத்தனை வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இயற்கை பேரிடர்கள் 5 வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு ஒரு மதிப்பெண் முக்கிய வினாக்களை அடுத்த தொகுப்பில் காணலாம்.